ஓம் தத்புருஷாய வித்மஹே பூமிபுத்ராய தீமஹி தன்னோ வாஸ்து பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே பூமிபுத்ராய தீமஹி தன்னோ வாஸ்து பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே பூமி லாபாய தீமஹி தன்னோ வாஸ்து பகவான் பிரச்சோதயாத். நாளை மாசி மாதம் 27ஆம் தேதி, அதாவது ஆங்கிலம் 11/3/2025 செவ்வாய்க்கிழமை. இப்படி செவ்வாய்க்கிழமையும் ஆயில்ய நட்சத்திரம் சேர்ந்து வருவது நமக்கு பெரும் பாக்கியம். மருத்துவர்கள், மருத்துவ உதவியை நாடி இருப்பவர்கள், மருந்துகள் உட்கொள்பவர்களுக்கு சிறந்த நாள். நாளைக்கு ஆயில்ய நட்சத்திரம் இருப்பதனால ஆயுர்வேதம், பழைய கால மருத்துவம் சிறப்பிடமாக நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் கொடுக்காது. இன்றைய காலத்திலே ஆங்கில மருத்துவம் தேவைதான். ஏனென்றால் இப்பொழுது நிலைமையெல்லாம் நாம் உண்கின்ற உணவு, நாம் எல்லா பொருள்களிலும் ரசாயன கலப்படம் அதிகமாக இருப்பதால், ரசாயன சேர்க்கை இருப்பதால் அதற்கு தகுந்தாற்போல் மருத்துவ சக்திகளும் மாறிவிட்டது. ஆகையினாலே இன்று ஆங்கில மருத்துவர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் இயங்காது என்ற நிலைக்கு வந்துவிட்டோம். அவர்களுக்கும் அவர்களுடைய செயல்பாட்டிற்கும் அவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்வதும், மருத்துவமனையிலே பல நாட்களாக மாதங்களாக தங்கி அதற்கான மருத்துவ ட்ரீட்மெண்ட் உதவிகளை பெற்று வருபவர்கள் நல்ல ஆரோக்கியம் பெறும் நல்ல நாள் நாளைக்கு. ஆயில்ய நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை. இப்படி மருத்துவ சக்திகள் நிறைந்த நாட்களிலே வீட்டிலே சமையலிலே மணத்த தக்காளி, அதனுடைய வத்தல், மணத்த தக்காளி கீரை, அகத்திக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி கீரை போன்ற மூலிகை வகை கீரைகளை மட்டுமே உண்டு வந்தால் நாளைக்கு அற்புதமான உடலிலே ஒரு புத்துணர்ச்சி. வியாதிகள் அநேகமாக நோய்கள் இருந்தால் கண்டிப்பாக அறவே தீரும். இல்லை என்றால் மட்டுப்படும், கட்டுப்படும், மீண்டும் தலை தூக்காது. இதை பல பேருக்கு சொல்லலாம். அப்படி முறையாக பரிசுத்தமாக சமைத்து அப்படிப்பட்ட உணவுகளை தானம் அளிப்பது மிக விசேஷமான மூலிகா தானம், மூலிகா அன்னதானம், மருத்துவ உதவி தானம், இப்படி பல பலன்களை பெற்றுத்தரும். இப்படி இதன் மூலமே நமது எண்ணங்கள், செயல்கள் இது உலகத்திலே பரவழியிலே பரிமளிக்கும் விரிந்து செல்லும் அற்புதமான மருத்துவ சக்திகளை ஈர்த்து அப்சர்வ் பண்ணி நாம் பெற்றுக்கொள்ள முடியும். செவ்வாய் ஆயில்ய நட்சத்திரத்துடன் சேரும்போது தோல் சம்பந்தமான, எலும்பு சம்பந்தமான மற்றும் இதயம் சம்பந்தமான நோய் நிவாரண சக்திகள் அதிகமாக, அந்த தேவதைகள் அதிகமாக காட்சி தரும். மூலிகைகளுக்கெல்லாம் அந்த சக்தி அதிகமாக இருக்கும். ஒன்றுக்கு பல கோடியாக, ஒரு 10 மருந்து சாப்பிட்றத, 10 மாத்திரை சாப்பிட்றத ஒரு மாத்திரையில் குணப்படுத்த முடியும். இப்படி அதீதமான செவ்வாய்க்கிழமையும் ஆயில்ய நட்சத்திரம் சேருகின்ற நாளிலே பாண்டிச்சேரி திண்டிவனம் சாலையிலே உள்ள சின்னபாபு சமுத்திரம் அற்புதமான மகான் படே சாஹிப் மகானுடைய ஜீவாலயத்திலே வழிபட்டு அப்பிரதர்ஷனம் ஆன்டி கிளாக் வைஸ் வலம் வந்து பாலில் தயாரிக்கப்பட்ட பால்கோவா, பால்பேடா, இப்படி மில்க் ஸ்வீட்டுகளை படைத்து குழந்தைகளுக்கு மற்றும் வரும் அடியார்களுக்கு அந்த படே சாஹிப் மகானுடைய பிரசாதமாக அளிக்க அங்குள்ள பூஜை செய்கின்றவரிடம் ஒப்படைத்து அதை புனிதமாக கொடுக்கும்போது இனிமேல் தீராது, இனிமேல் தீர்க்க முடியாது என்று மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள் எழுந்து ஆரோக்கியத்துடன் தனது இறுதி காலம் வரை ஒரு தைரிய சக்தி பெற்று வாழ்வார்கள். இதை கண்கூடாக பல பேர் பார்த்திருக்கிறார்கள். தெரிந்தவர்களுக்கு சொல்லுங்கள், அதுவும் ஒரு உதவி. இப்படி மருத்துவ சக்திவான வாய்ந்த மரங்கள், விருட்சங்களை தெரிந்து கொண்டு அதன் அருகிலே நின்று இந்திராட்சி சிவகவசம், ஔஷதீய சுத்தம் என்று ஒன்று இருக்குது. இது யார் கொடுத்தார்? திருமங்கை ஆழ்வாரின் திருவெழுக்கூற்றிருக்கை
ஸ்ரீ தன்வந்திரி ஸ்லோகங்கள் மந்திரங்கள் படிப்பது நோய் வராமல் பாதுகாப்பதும் வந்த நோயை விரட்டி அடிக்கும் சக்தியும் பெற்று நாளைக்கு மரங்களுக்கெல்லாம் ஒரு மூலிகை சக்தி அதிகமாக உற்பத்தியாகின்ற எத்தனையோ மரங்கள் இருக்குது. வில்வம், துளசி, வேப்பிலை, வேப்பமரம், இப்படி அதனுடைய கீழே அமர்ந்து கொண்டு நிழலிலே இதை ஓதுவதால் ஜெபிப்பதால் அற்புதமான பலன்கள் வரும். இப்படிப்பட்ட வைத்திய சக்திகள் இப்பொழுதெல்லாம் சர்க்கரை நோய் என்பது பொதுவாக எல்லோருக்கும் எழுதப்பட்டதாக மாறிவிட்டது. பல இருதய துடிப்பு, நுரையீரல் சம்பந்தமான நடக்கவே முடியல, எலும்பை வலிக்குது, தசையெல்லாம் பின்னி எடுக்குது, ஒன்று மாற்றி ஒன்று சாப்பிட முடியல, சாப்பிட்டால் அது வாந்தி வருகின்றது, மயக்கம் வருகின்றது, எதிர்வினை சக்திகளை தருகின்றது. இதற்கு பல கோடி காரணங்கள் இருக்கலாம், கண் திருஷ்டிகள் கூட இருக்கலாம். இவைகளெல்லாம் போக்குகின்ற அற்புதமான நல்ல நாள் நாளை 11/3/2025 மாசி மாதம் 27ஆம் தேதி காலை சூரிய உதயம் முதல் இரவு நள்ளிரவு 2:14 வரை செவ்வாய்க்கிழமையும் ஆயில நட்சத்திரம் சேர்ந்து வருவதால் இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்வதுதான் புத்திசாலித்தனம் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். நோய் வராமலும், குழந்தைகளுக்கு சரி பெரியவர்களுக்கு நோய் வந்தால் சொல்லுகின்றோம், குழந்தைகளுக்கு நோய் வந்தால் சொல்ல தெரியாது. அதுபோல நாம் வளர்க்கும் ஜீவராசிகள், பட்சிகள், மிருகங்கள், பசுக்கள், காளைகள், எருமைகள், இப்படி எத்தனையோ ஜீவராசிகளுக்கு தன்னுடைய வியாதியை சொல்ல தெரியாது. அவைகளுக்காகவும் அகத்திக்கீரை, நல்ல முளைக்கீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரைகளை கொடுப்பதும் அந்த காருண்யமாக தர்மம் பண்ணும்போது அதனுடைய பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். வந்து சேரவில்லை என்றாலும் நமது பாவங்களாவது கரையும், கண்டிப்பாக புண்ணியம் வரும். இதை 4 பேருக்கு சொல்லலாம். இதுக்கு காசோ பணமோ செலவோ அலைச்சலோ கிடையாது. தெரிந்ததை அப்படியே தெரியாதவர்களுக்கு சொல்வதும் ஒரு புண்ணியம். இது எல்லோருக்கும் தெரியும். தொடர்ந்து சிவபாத பூஜையை பற்றி பேசுவோம். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து முடிய அருளாளா அருணாச்சலா.